அதிமுகவுடனோ அல்லது இவர் கொள்கை எதிரி என்று சொன்ன பாஜகவுடனோ சென்று சேர்ந்தால் அது தங்களுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக ஆகிவிடும் என்று விஜய் கருதுவதால் தான் அவர் வெளியில் வந்து பேசாமல் அமைதி காக்கின்றார். நேரடியாக பிஜேபியோட போயிடுவோம், பிஜேபி அதிமுக கூட்டத்தில் இறஞ்சிருவோம், அப்பதான் திமுகவை எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற அந்த இடத்திற்கு விஜய் தயங்குகிறார். ஏனென்றால் நாம கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிஜேபியோட எப்படி கூட்டணிக்கு போவது? பாஜகவுக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் விஜய் தங்களுடைய கூட்டணிக்கு வந்தா அது போதும், திமுகவை வெல்லக்கூடிய அளவிற்கு தங்களுக்கு பலம் கிடைத்துவிடும் என்று அவர் நினைக்கின்றார். அது உண்மையும் கூட. ஆனால் வெல்வார்களா இல்லையா என்பது வேறு, பலம் கூடும். அவர்களுக்கு அதிமுக சங்கடம், பாஜக தான் சங்கடம். ஆனால் பாஜக என்னன்னா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல அந்த முட்டையிடுற பொன்முட்டையிடக்கூடிய வார்த்தை இன்னைக்கு நம்மளுடைய கையில் சிக்கிடுச்சு. இப்போவே இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அரசியல் லாபம் பெற்றால் தவிர நம்மளுக்கு வேற வாய்ப்பு இல்லை அப்படின்றத உணர்ந்துருக்கிறாங்க. எனவே அவர்கள் எப்படியாச்சும் விஜயை வந்துட்டு கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான 2 கட்டான சிக்கலில் தான் விஜய் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் அவர் வெளியில் வர்றதுக்கு இவ்வளோ தாமதமாகுது. வணக்கம் தொடர்களே. ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கூட்டணியில் போய் இணைவதா அல்லது தடித்து போட்டியிட்டு தேர்தலை சந்திப்பதா என்கின்ற ஒரு பெரும் குழப்பத்தில் விஜயும் அவருடைய தமிழக வெற்றி கனவும் திணறிக் கொண்டிருக்கின்றன. கரூரில் நடந்த அந்த நெரிசல் மரணங்களுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டுவிட்டன. வடக்கு தமிழக காவல்துறையிடமிருந்தும் சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழுவினரிடமிருந்தும் வழக்கு பறிக்கப்பட்டு அது சிபிஐக்கு மாற்றப்பட்டு விட்டது. சிபிஐனுடைய அந்த புலனாய்வு அதிகாரிகள் இங்கே வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து அவர்களிடம் தமிழக அரசு, தமிழக காவல்துறை தங்களிடம் இருந்த ஆதாரங்கள், இதுவரை புலனாய்வில் திரட்டிய பல்வேறுபட்ட விவரங்கள் ஆகியவற்றை அவர்களுக்கு கொடுத்து விட்டது. இதற்கு மேல் சிபிஐ பார்த்து கொள்ளும். எனவே இப்பொழுது பந்து முழுமையாக அமித்ஷாவிடம் சென்றுவிட்ட காரணத்தினால் தமிழ்நாடு காவல்துறையிடமிருந்து எந்த விதமான தங்களுக்கு அழுத்தமும் கிடையாது என்பதை உணர்ந்துதான் தலைமறைவாக இருந்த அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பூசி ஆனந்த், அப்புறம் இன்னொருத்தர் எல்லாரும் வந்துட்டு வெளியில் வந்துட்டாங்க. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர்கள் சிலரை சந்திச்சிருக்கின்றார், விஜய் சந்தித்து பேசியிருக்கின்றார். ஆனால் அவரால் வெளியே வர முடியவில்லை. வெளியில் வந்து இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சிக்கல்கள் குறித்தும் குறிப்பாக கூட்டணி தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி எழுப்பப்படக்கூடிய கேள்விகள் குறித்தும் எந்த பதிலும் சொல்ல முடியாத அளவிற்கு அவர் ஒரு நெருக்கடியில் இருப்பதாக தெரிகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டவுடன் நீதி வெல்லும் என்று ஒரு ட்வீட் செய்துவிட்டு, அதாவது ஒரு எக்ஸ்தலத்தில் போட்டுவிட்டு விஜய் அமைதி காத்தார். ஆனால் உள்ளபடியே சிபிஐயிடம் வழக்கு மாற்றப்பட்டால் நீதிதான் கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த அளவிற்கு சிபிஐயினுடைய பற்றிய வரலாறோ பின்னணியோ அவர்கள் எப்படி அணுகுவார்கள் என்பதை பற்றியோ விஜய்க்கு பெரிதாக எதுவும் தெரியாது. அரசியலே அவருக்கு பெரிய அளவுக்கு தெரியவில்லை என்பதனால்தான் இவ்வளோ பெரிய சிக்கல்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் எப்படி தங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கின்றார்கள் என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் இங்கிருந்து டெல்லிக்கு சென்று அந்த கரூர் சம்பவம் நடந்த பிறகு டெல்லிக்கு சென்ற அவர் முதல்ல அவர் சொன்ன இடம் வேறு. டெல்லிக்கு சென்ற திரு ஆதவ் அர்ஜுனா பலரையும் சந்தித்து பேசியிருக்கின்றார். ஆனால் அவர் எடுக்கக்கூடிய அந்த முடிவிற்கு விஜய்க்கு அது ஏற்புடையதாக இல்லை என்று பேசப்படுகிறது. நேரடியாக பிஜேபியோட போயிடுவோம், பிஜேபி அதிமுக கூட்டத்தில் இறஞ்சிருவோம், அப்போ தான் திமுகவை எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற அந்த இடத்திற்கு விஜய் தயங்குகிறார். ஏனென்றால் நாம் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பிஜேபியோட எப்படி கூட்டணிக்கு போவது? அப்படி போனால் நம்மளுடைய இமேஜ், பொலிட்டிக்கல் இமேஜ் மக்களிடையே என்ன ஆகும்? அதற்கு பிறகு நமக்கு ஆதரவாக வரக்கூடிய சக்திகள், ரசிகர்களை விட்டு அவங்க வந்துடுவாங்க. மற்றபடி ஆதரவாக வந்த பெண்கள் மற்றவர்கள் எல்லாம் அதை ஆதரிப்பாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் அவருக்கு ரொம்ப அடிக்கடி வருது. அதனால் அவர் பேசாதே இருக்கிறார். இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னென்னா, பாஜகவுக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் விஜய் தங்களுடைய கூட்டணிக்கு வந்தால் அது போதும், திமுகவை வெல்லக்கூடிய அளவிற்கு தங்களுக்கு பலம் கிடைத்துவிடும் என்று அவர் நினைக்கின்றார்கள். அது உண்மையும் கூட. ஆனால் வெல்வார்களா இல்லையா என்பது வேறு, பலம் கூடும். விஜயினுடைய அந்த 8% 10% ஓட்டோ
நிச்சயமாக அந்த கூட்டணிக்கு வந்துட்டு ஒரு பெரிய பலத்தை சேர்க்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் விஜயனுடைய ஒரு தனித்த கட்சி தமிழக வெற்றி கழகம் அதை தன்னுடைய ஆதரவு வாக்குகளை இழந்தால், ரசிகருடைய வாக்குகளை மட்டுமே பெற்றால் அந்த கட்சி பெரிதாக தேர்தலிலும் சோபிக்காது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் அவர்களுடைய இருப்பு இது ஒரு மாற்றுச் சக்தி என்று சொல்லிவிட்டு தானே வந்தார் விக்கிரவாண்டியில். அந்த மாற்றுச் சக்தியாக வந்த அந்த நிலை, அந்த பொலிட்டிக்கல் பொசிஷன் அவருக்கு நிரந்தரமாக இருக்குமா என்பது கேள்விக்குறிதான். எனவே அதிமுகவுடனோ அல்லது இவர் கொள்கை எதிரி என்று சொன்ன பாஜகவுடனோ சென்று சேர்ந்தால் அது தங்களுடைய அரசியலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக ஆகிவிடும் என்று விஜய் கருதுவதால் தான் அவர் வெளியில் வந்து பேசாமல் அமைதி காக்கின்றார். ஆனால் அவருக்கு இன்னொரு பக்கமும் இருக்குது. என்ன அப்படின்னா, திமுகவை தோற்கடிக்கணும். அது தங்களால் தோற்கடிக்க முடியாது, தனித்து தோற்கடிக்க முடியாது அப்படின்றது அதிமுகவுடைய கூட்டணியை நாடி அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். என்றைக்கு அதிமுக வந்துட்டு பிஜேபியினுடைய அலையன்ஸுக்கு போச்சோ அன்றைக்கே அவர் வந்துட்டு விலகிட்டார், அந்த ப்ராசஸில் வந்துட்டு சேரலை. ஆனால் இப்போ எப்படி ஆகிப்போச்சுனோம்னா, இப்போ சிபிஐயை வச்சு தனக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து கூட்டணிக்கு கொண்டு வந்ததை போல தங்களுக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அதன் மூலம் அந்த கூட்டணியில் எடுத்துகிட்டு போய்ட்டு தங்களை நினைச்சா என்ன செய்வது, என்ன கரூரில் என்ன நடந்துச்சு அப்படின்றது இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. முழுக்க முழுக்க இவங்க தான் கூட்டத்தை கூட்டினாங்க, இவங்க தான் கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்து ஏற்கனவே இருக்கிற கூட்டத்தோடு இன்னும் அதிகப்படுத்தினாங்க. நடுவில் பேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு நிறுத்தினது, அதன் காரணமாக அங்கே நெரிசல் ஏற்பட்டது, மரணங்கள் ஏற்பட்டது, எல்லாமே இவங்க தான் காரணம் அப்படின்றதெல்லாம் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே விசாரணையில் வந்துட்டு சிபிஐ கூட உண்மையை மறைக்க நினச்சா அது ரொம்ப பெரிய கஷ்டமான காரியமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழலில் எப்படி பிஜேபியோடையும் அதிமுகவோடையும் கூட்டணிக்கு போகிறது? ரெண்டாவது, இவர் வந்து தனது தலைமையில் தான் கூட்டணி, தான் முதலமைச்சர் என்ற பேர் சொல்லியிருக்கிறார். அதில் எப்படி மாறுறது? அப்படி மாறினா அது தனது ரசிகர்கள் கூட ஏற்றுக்குவாங்களா அப்படின்ற கவலையும் திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட அழுத்தங்கள் காரணமாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தினரில் அந்த தொண்டர்கள் பலரும் கொடியோடு போய் எடப்பாடி பழனிசாமியினுடைய பரப்புரை கூட்டத்தில் அதிமுக தாவேகா கூட்டணி வாழ்க அப்படிலாம் சொன்னதுக்கு, அப்படியெல்லாம் கொடி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மாதிரி செய்யலாமா அப்படின்றதுக்கெல்லாம் பற்றி தாவேகாவினுடைய தலைமை எந்த விதமான கருத்தையும் சொல்லாமல் அமைதி காப்பது இதனால்தான். போவதா வேண்டாமா, போனால் என்ன ஆகும்? அவர்களுக்கு அதிமுக சங்கடம், பாஜக தான் சங்கடம். ஆனால் பாஜக என்னன்னா இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நல்ல அந்த முட்டையிடுற பொன்முட்டையிடக்கூடிய வார்த்தை இன்றைக்கி நம்மளுடைய கையில் சிக்கிடுச்சு. இப்போவே இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு அரசியல் லாபம் பெற்றால் தவிர நம்மளுக்கு வேறு வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் உணர்ந்துருக்குறாங்க. எனவே அவர்கள் எப்படியாச்சும் விஜயை வந்துட்டு கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான 2 கட்டான சிக்கலில் தான் விஜய் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் அவர் வெளியில் வர்றதுக்கு இவ்வளோ தாமதமாகுது. ஏன்னா இவர் எதிர்பார்த்த மாதிரி கிரீன் காரிடார்லாம் உருவாக்கிட்டு அப்படி ஒரு போகிறதுக்கான பெரிய பாதுகாப்பு அதெல்லாம் வந்துட்டு தமிழக அரசு இதுக்கு மேலே தரத்துக்கு வாய்ப்பே இல்லை. எதுக்கு அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று ஆச்சு என்னம்னா, ஒரு எதிர்மறையாக ஏதாவது ஒன்று நிகழ்ந்துச்சு அப்படின்னோம்னா அதன் மூலமாக தங்களுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட பேரோடு நம்ம போராட வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு சிந்தனை தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் வந்துருச்சு. இதுக்கு மேலே ஏதாவது ஒரு இடத்த கேட்டாங்க அப்படின்னோம்னா இருக்கிறதே ஊருக்கு வெளியில் நல்ல ஒரு பெரிய மைதானம் பார்த்து இந்த இடத்துல நடத்தியங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். மற்றபடி நான் ரோட் ஷோ நடத்துகிறேன்ட்டு நகரத்தினுடைய மையத்துறையோ இல்லை அப்படியே ஒரு சந்தை பகுதியோ நடத்துறதுக்கு எந்த விதமான அனுமதியும் தமிழ்நாடு காவல்துறை தரப்போகிறதில்ல. மீறி இவங்க கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டும் அதை செய்ய போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே இந்த மரணங்கள் மிகப்பெரிய அளவிற்கு எல்லோருடைய மனதையும் உருக்கி விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழலை என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு 2 கட்ட நிலையில தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அமைதி காக்கின்றார். இது எப்படி முடியும்? இவர் கூட்டணிக்கு போவாரா மாட்டாரா என்பதெல்லாம் இன்னும் சில வாரங்கள் கழித்து தான் உறுதி செய்ய முடியும். ஆக இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரும் குழப்பத்தில் போய்கொண்டிருக்கிறது. என்ன ஆகும் என்று பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.